கோயம்பேடு காய்கறி சந்தையில் பீன்ஸ் கிலோவுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 120 ரூபாய்க்கும், தக்காளி கிலோவிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 55 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் கடந்த வாரம் 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ துவரம் பருப்பு விலை 140 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல் பாசிப்பருப்பு, உளுந்து, சீரகம் உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்து வருகிறது. எரிவாயு உருளையின் விலையில் 200 ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பது குறித்து பொதுமக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியிருக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு போடுங்க? எவ்வளவு கேஸ் வாங்கணும்? 400 ரூபாயில வாங்கணும், 300 ரூபாயில வாங்கணும், 250 ரூபாயில வாங்கணும். இப்ப 1000 ரூபாய்னா நாங்க என்ன பண்ணுறது? 100 ரூபாய் பெருகிட்டு வரோம். இன்வெஸ்டர்ஸ் கடந்த 4 வருஷமா இல்ல 40 வருஷமா நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பொருளோட விலைலாம் அதிகமாகிட்டு தான் இருக்கு. கிராசரிஸ், வீடு ரெண்ட், வீடு இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் பில்லு, கரண்ட் பில்லு, பெட்ரோல் மட்டும் கவர்மெண்ட் பண்ற வேலை. மற்றபடி நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பொருளோட விலைலாம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஆனால் இது நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மொத்த இந்தியாவிலேயும் நடக்குது. ஏன் நிறைய நாட்டிலையும் இதே நிலைமை தான். இதனால் அஃபெக்ட் ஆகுறது லோ கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும்தான். ஆனால் இப்படி நடக்கிறது வேற டெம்பரவரி தானா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது பெருசாக இருக்கா? அதனால தான் இந்த வீடியோவில் இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது நம்ம வாங்குற பொருளோட விலைலாம் ஏன் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் இதை சமாளிக்க என்ன பண்ண போகிறாங்க, ஆஸ் அ பீப்புள் ஆஃப் இந்தியா இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து நம்ம சமாளிக்க என்னெல்லாம் வழி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் எடிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஏன் இப்படி பண்ண போகிறேன்னா, எல்லாருமே இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி இருக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரோட போனால் தான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கூட ஹெட்செட் போட்டு வேலை செஞ்சுட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டஸ்டர் மார்க்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பெரிய விஷயத்துக்கான ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுக்கும். இன்ஃப்ளேஷன்னா நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பொருள் காலகாலமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போன வருஷம் 1/2 கிலோ ஆப்பிள் வாங்கியிருப்பீங்க. ட்ராயிங் சுமாராக தான் இருக்கும். அதனால ட்ராயர் ஆர்டிஸ்ட்டில் ஸோ 500 கேஜி வச்சுக்கோங்களேன். 500 கேஜி வந்து 100 ருபீஸ் விற்குது. இது வந்து 2023 வந்து இந்த மாதிரி விற்கிறாங்க. இதே ஆப்பிளில் இதே மாதிரி இல்லை, பட் 1/2 கேஜி ஆப்பிள், அதே மாதிரி 1/2 கேஜி ஆப்பிளை 2024 நான் 110 ரூபாய்க்கு வாங்குவேன். இதுதான் இன்ஃப்ளேஷன். போன வருஷம் வாங்கணும்னு நினச்ச பொருளை இப்போ வாங்கணும்னா விலை அதிகமாக இருக்கும். 2 வருஷம் முன்னாடி ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் அது இப்போ வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது சில பொருளுக்கு தான், பட் சில பொருள் போக போக விலை குறைஞ்சிரும். அது வந்து அப்கிரேடட் வெர்ஷன் வரனால. இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது 110 ரூபா போகுதில்ல, அதுதான் இன்ஃப்ளேஷன். விலை வந்து ஏறுறது தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்னென்னா 100 ரூபாலேருந்து 110 ரூபா, அந்த 10 ரூபா இருக்குல்ல, அதோட பர்சன்டேஜ் 10% தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. 10 ரூபா ஏறனால 10% இல்லை. ஸோ 10 ருபீஸ் அந்த கேல்குலேஷன் போகிறனால 10% வருது. 10% 10 ருபீஸ் கரெக்டு தான். நானே மேக்ஸில் குழம்பிட்டேன். ஓகே, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 6% கிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா அடுத்த வருஷம் 106 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனால் இது ஓவரால் இன்ஃப்ளேஷன். நீங்கள் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் போனீங்கன்னா 10 to 12% இருக்கும். போன வருஷம் நீங்கள் ஏதோ ஒரு சர்ஜரி நடந்துருவேன், யாருக்கும் 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதே சர்ஜரி இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா 1,12,000, 15,000, 20,000 சொல்லி அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனுக்குலாம் அதிகமாகிட்டே போகும் பிகாஸ் ஆஃப் தட் டிமாண்ட். அது நான் என்னன்றதை ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி அளவெடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீடு வந்து இண்டெக்ஸேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதை கொடுப்பாங்க. இப்போ எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு பேஸ்கெட். காய்கறி, நம்ம ஹேர் கட்டு சர்வீசஸும் கலந்து வரும். அப்புறம் ரெண்ட்டு, பில்லு, கிராசரிஸ் எல்லாமே வரும். இந்த சோப்பு, டெய்லி தினசரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு 2023 இதை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு, அதே அமௌண்ட் 2024 எவ்வளோ ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1000 ரூபா வச்சுருக்கேன். 2023 ஒரு 1000 ரூபா வச்சுருக்கேன். 1000 ரூபாய்க்கு 10 ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது, 10 கிராசரிஸ் பொருள் எனக்கு கிடைக்குது. அதே 1000 ரூபாவை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும்னா 9 ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். இந்த 9 ப்ராடக்ட்டுக்கான அளவு என்னன்றதை கவர்மெண்ட் மெஷர் எடுத்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸன் டேபிள் கொடுத்துருவாங்க. அது அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பேர் வந்து CPI, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஹோல்சேல் இருக்குது, அது பிஸ்னஸ்க்கு போகும். நான் கன்சியூமருக்கானது மட்டும் சொல்கிறேன். இது வந்து 2000 வந்து 100 ரூபா கிட்டே இருந்தது, இப்போது 300 ரூபா மேலே இருக்குது. அதாவது அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கின விஷயம் இப்போ 300 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த இன்ஃப்ளேஷன் உருவாகிறதுக்கு 3 காரணம் தான். சும்மாவே விலை ஏறிச்சுன்னா நம்மளுக்கு தானே செலவு அதிகமாகும். ஸோ அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். பேர்லேயே இருக்குது டிமாண்டுன்னு சொல்லிட்டு.
இப்போது நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க. கம்யூனிட்டினா ஐ மீன் நான் வேறு விதத்தில் சொல்கிறேன். இப்போ ஒரு தெருவில் இருக்கீங்க. அந்த தெருவில் 500 வீடு இருக்குது. ஸோ 500 ஹவுசஸ் இருக்குது. அந்த வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க. குழந்தைங்க மீன்ஸ் சில்ட்ரன்ஸ், கிட்ஸு, ஸ்கூல் வயசில் போகிறவங்க இருக்காங்க. அதே ஏரியாவில் ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது. சும்மா அதை ஒன்று போட்டு விடுங்க. இது வந்து ஸ்கூல். இப்போது இங்கே இருக்கிறவங்கலாம் இந்த ஸ்கூலில் தான் போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வீடு கிட்டே இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இதை விட்டு போனால் 20 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல் இருக்கும். ஸோ 20 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஸ்கூல் போகணும். பக்கத்துலேயே இருக்கானே நம்ம ஐயா சாமி இவங்கிட்டே போய் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்றது பிளான் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஆனால் ஸ்கூல் பிரின்சிபல் வேற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸ்கூல் பிரின்சிபல் இல்லை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ இத்தனை வீடு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்கூல் தான் இருக்குது, இதை விட்டு அவங்க தூரமாக போகணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதுக்காக ஒரு 10,000 ரூபாய் இருக்குது எல்கேஜி ஃபீஸை 25,000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஐ மீன் 25,000 ரூபாய்க்கு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இதனாலேயே விலைவாசி ஏறும். அப்போது எல்கேஜிக்கே இவ்வளோ ஏற்றுனாங்கன்னா அப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்லாம் எவ்வளோ ஏற்றுவாங்க. இது வந்து ஒரு இடத்த மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு ஏரியாவில். இதுவே இந்தியாவில் மொத்தமாக பெருசாக நடந்தால், இந்தியா மொத்தமாக நடந்தால் அதுக்கு இந்த டிமாண்டு தான் காரணம். இதை ரியல் லைஃப் வச்சு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட் விஷயம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இதனாலேயும் விலைவாசி ஏறும். ஸோ இந்த காஸ்ட் புஷ் காரணம் வந்து இப்போ நீங்கள் ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மதர் போர்டு தேவைப்படும், ஒரு டிஸ்பிளே தேவைப்படும், ஒரு சிப்பு மாதிரி தேவைப்படும், இல்லை பட்டன்ஸ் தேவைப்படும், லேபர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட கையில் கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த மதர் போர்டு வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வரும், இந்த டிஸ்பிளே இன்னொரு கண்ட்ரிலேருந்து வரும், இந்த சிப்பு வந்து வேறு கண்ட்ரியில் வரும், லேபர் வந்து வேறு கண்ட்ரியில் வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த பட்டன்ஸும் வந்து இதே கண்ட்ரியில் தான் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரி 4 கிட்ட வந்துட்டு மொத்தமாக அசம்பிள் பண்ணி நம்ம கிட்ட விற்பாங்க. ஆனால் இப்போ இந்த மதர் போர்டு தர கண்ட்ரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிடும், அவங்க கிட்ட மதர் போர்டு தர முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்டேஜ் வந்தோன்னா என்ன பண்ணுவான், சரி வேற ஒரு கண்ட்ரி 5 அந்த கண்ட்ரியில் போயிட்டு மதர் போர்டு வாங்கலாம்னு நினைப்பான். ஆனால் இவன் 10 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லுவான். இவன் இந்த பிரச்சனையை ஒரு லாபமாக ஆக்கிட்டு 15 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லுவான். அதனால என்ன ஆகும், 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டியவன் 15 ரூபாய்க்கு இவங்கிட்ட இருந்து வாங்கி ஃபோன் அசம்பிள் பண்ணி விற்பான். ஆனால் ஃபோனை 45 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணி வித்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனை வந்ததால அவன் 50 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா அவனுக்கு இங்கே செலவு அதிகமாகுது. அந்த செலவை எதை வச்சு காம்பன்சேட் பண்ணுவான், ப்ராஃபிட் மூலியமாக தான் காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ அதனால விலை ஏறும். இது வந்து மொத்த நாட்டிலுமே இதுதான் நடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும், அதுக்கு நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாகி அது அஃபெக்ட் ஆகி காஸ்ட் அதிகமாகிடும். இதனால இன்ஃப்ளேஷன் ஆகும். இன்ஃப்ளேஷனை பொருள் விலை ஏறுறது. ஸோ அதுக்கும் இது ஒரு காரணம். தேர்ட், இது நம்ம பண்ணுற ஒரு விஷயம். இது வேஜ் பிரைஸ் இன்ஃப்ளேஷன். வேஜ்ல என்னது, நம்ம கொடுக்குற சம்பளமோ கூலியோ. இதுதான் இப்போ இது ரெண்டுத்தினால நம்மளுக்கு விலைவாசி ஏறுது. என்னது, டிமாண்டு காஸ்ட் மூலயமா நம்மளுக்கு விலைவாசி ஏறுது. இது காரணமாக சொல்லி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐ மீன் நம்ம கம்பெனி கிட்ட போயிட்டு எனக்கு சேலரி ஹைக் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10%, 15%, ஏன் 12% அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சில கம்பெனிலாம் வந்து 5% மேலே தரமாட்டோம். ஆனாலுமே நம்ம கேட்போம். ஏன்னா விலைவாசி அதிகமாகுது, நம்மளுக்கு சம்பளம் நிறைய தேவைப்படும். அதுக்காக இங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் எனக்கு வந்து சம்பளம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு கம்பெனி கிட்ட கேட்பாங்க. கம்பெனி ஓகே நீ சொல்கிறது எனக்கு ரீசனபிளாக புரியுது, நான் சம்பளத்தை ஏற்றுறேன்னுவாங்க. ஆனால் அந்த கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட் சர்வீஸ் மூலயமா ப்ரைஸை ஏற்றி கொடுப்பான். ஏன்னா அப்போ தான் இவங்களுக்கு சேலரி போகும். இவங்க வந்து ப்ராடக்ட்டையும் சர்வீஸை ஏற்றி விற்றா அதான் இவங்களுக்கு அந்த சம்பளம் போய் சேரும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்பேக் லூப் ஆகி மறுபடியும் மேலே ஏறும். ஐ மீன் இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ இந்த 3 காரணத்தினால தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. ஒன்று டிமாண்டு, ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருந்தால் விலையேறும். இன்னொன்று ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த விற்கிற பொருளோட காஸ்ட் அதிகமாகிடும். இன்னொன்று நம்மளோட தேவைக்கு நம்ம சம்பளம் அதிகமாக கேட்போம், அது மறுபடியும் நம்மளுக்கே வந்து ஆப்பு வைக்கும். ஸோ அது மூலியமாகவே இன்ஃப்ளேஷன் ஏறும். இதை வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டேபிளில் பாருங்கள். 2019 எண்டு, அதாவது 2020 ஸ்டார்டிங் டிசம்பர் டைம் வச்சுக்கோங்களேன். அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கணும்னு நினைக்கிற காய்கறி விலைலாம் அப்போது ரெயின்ஃபால் ஆகி நம்மளுக்கு லாஸ் ஆகியிருக்கு. அதாவது ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கிலோ வெங்காயம், ஒரு கிலோ தக்காளி வாங்குறதுக்கு எனக்கு 200 ரூபா செலவாச்சு. ஐ மீன் தனித்தனியாக செலவாச்சு. ஒன்றுத்துக்கு 150 என்னமோ ஆச்சு, இன்னொன்றுத்துக்கு 180 என்னமோ சம்திங் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இல்லை. பட் 100 rupees மேலே தான் இருந்தது ரெண்டுமே. அவ்வளோ வேலை அதிகமாக இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா ஓகே ஓரளவுக்கு கம்மியாச்சு. ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால கம்மியாயிடுச்சு. மறுபடியும் கொரோனான்னு ஒருத்தன் வந்துட்டு மொத்த உலகத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஏன் இந்த கொரோனால இவ்வளோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா, பிஸ்னஸே கிடையாது. ஒரு நாடு முன்னேறணும், இல்லை ஒரு நாடு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அங்கே ப்ரொடக்ஷன் நிறைய நடக்கணும், பொருள் உற்பத்தி நிறைய நடக்கணும், அந்த பொருளை நம்ம போய் வாங்கணும். கொரோனா வந்தப்போ எந்த ஒரு பணப்புழக்கமும் நடக்கல நம்மளுக்குள்ள.
ஏன்னா பிஸ்னஸ் ரன் ஆகலை, விற்றது வெறும் காய்கறி, வெறும் கிராசரிஸ். இது 2 மட்டும்தான் இந்த விஷயனால இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. கொரோனா அப்போது நான் ஒரு லிட்டர் ஆயில் வாங்கணும்னு நினச்சேன். அந்த ஆயில் 125-127 என்னமோ இருந்தது. ஆனால் நான் கடைக்காரங்கிட்ட போய் வாங்கணும்னு நினைக்கும் போது 195 எனக்கு விற்றான். நான் கேட்டேன், என்ன ஓரளவுக்காவது கம்மி பண்ணுங்கள், இவ்வளோ அதிகமாக விற்கிறீங்களே அப்படின்னு. அதனால் ஒரே வார்த்தை சொன்னார், வேணா வாங்கு, இல்லை வேறு ஒருத்தவங்க நான் கொடுத்துருவேன், 200 கூட நான் விற்பேன், வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, மேன்னா சொல்லுனாரு. ஒரே நிமிஷம் யோசித்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை, எனக்கு அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டுச்சு. டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. கிராசரிஸ் ஹோட்டலில் வெஜிடேபிள்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸுமே அந்த டைமில் டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதனாலே இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. ஓகே, அங்கேருந்து அப்படியே ஓரளவுக்கு கம்மியாச்சு. 2022லலாம் ஓரளவுக்கு கம்மியாச்சு இன்ஃப்ளேஷன். எதனாலனா அங்கேருந்து நம்ம ரெக்கவரி ஆகிட்டோம். மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் வார், அந்த ஒரு வார்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. பட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது, ஆனால் ஒரு வகையில் அந்த டைமில் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நான் அந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் சொன்னல, ஒரு ப்ராடக்டை வந்து அதனால் கொடுக்க முடியலைன்னா அது கட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ரஷ்யா கூட நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபண்டிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, சாங்ஷன் பண்ணாங்க, ரஷ்யா கூட எவனுமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணதுனால நிறைய பிஸ்னஸ் கட் ஆச்சு. நிறைய பிஸ்னஸ் கட் ஆயிருந்தால் என்ன இருக்கும், ஒன்று உற்பத்தி பண்ணுறது கம்மியாக இருக்கும், இல்லை ஃபண்டிங் வர்றது கம்மியாக இருக்கும். இவங்க மூலயமா லாபம் பார்த்தவங்க அப்போ நஷ்டம் பார்த்துருப்பாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாகி விலைவாசி ஏறி இருக்கும். இது மூலயமா மட்டும்தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். இந்த யோசனை வந்து எனக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, ஏன் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எவ்வளோ பண கஷ்டத்தில் இருக்கோமே, கவர்மெண்ட் நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டா நான் என் செலவை ஓட்டிப்பேன், என் கடனை அடைச்சிப்பேன், என் குடும்பத்தை அப்படியே தள்ளிட்டு போயிடுவேனே அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாருமே யோசிப்பீங்க. நானே சின்ன வயசுல யோசித்தேன். ஏன்னா சின்ன வயசில் நிறைய கடன் வாங்கலாம், படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பண கஷ்டம் இருக்கும்போது கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், கவர்மெண்ட் அவங்க சம்பாதிக்கிறதே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்குலாம் தரமாட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் உண்மை அது கிடையாது. அதுவும் ஒரு வகை இருக்குது, ஆனால் உண்மை வேற ஒரு உண்மை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சீலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். லோ கிளாஸ் பீப்புள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. இவங்களோட வருஷ சேலரி ஒரு வருஷத்துக்கு 70,000 தான் சம்பாதிக்கிறாங்க. இவங்க ஒரு வருஷத்துக்கு 1.3 லட்சம் தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்லப்பா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க, அந்த ஒரு காரணத்துக்கு நான் உனக்கு 30,000 தரேன், உனக்கு நான் 50,000 தரேன் கவர்மெண்ட் சொல்றாங்க. இதை கேட்டதும் மக்களுக்கு ஒரே குஷி. உண்மை அதுதானே. இப்போ உங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு 50,000 தரேன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஓகே நம்ம செலவெல்லாம் ஓட்டிடலாம், இதை வச்சு அப்படியே காலத்தை ஓட்டிடலான்ட்டு எல்லாருமே காசு வாங்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு அந்த கணக்கில் ஒரு 4 கோடி மக்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 4 கோடி மக்களுக்கு இவ்வளோ காசு தராங்க. கவர்மெண்ட் பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, எங்கேருந்தோ கடன் வாங்கி கொடுக்கல, பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இதனால என்ன ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்ன்றதை சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் எவனாவது நம்மளுக்கு 3 வேளை சோறு போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டா நம்ம நிம்மதியாக இருப்போம், எதை பற்றியும் கேட்க மாட்டோம். அதே நிலைமை தான் இதுவும். இப்போ உங்ககிட்ட நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போவீங்களா, போக மாட்டீங்களா? ஆப்வியஸாக போக மாட்டோம். ஓசியிலேயே காசு வருது, நான் ஏன் வேலைக்கு போகணும், அப்படி தான் நம்ம யோசிப்போம். இதனால என்ன ஒரு விளைவுகள் ஏற்படும்னா, ப்ரொடக்ஷன் நின்றுடும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு கண்ட்ரி உற்பத்தி பண்ணிட்டு வாங்குறவனும் இருக்கணும், விற்கிறவனும் இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறும், இல்லை நாடு ரெண்டாவது ஆகும். இப்போ எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டா எவனுமே வேலைக்கு போக மாட்டான். 4 கோடி மக்கள் கிட்ட சொல்கிறேன், அதில் 2 கோடி மக்கள் இல்லை 3 கோடி மக்கள் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னால் எங்கெல்லாம் அடிப்படம் பாருங்கள். அதில் ஒருத்தன் வந்து பால் மேனுஃபேக்சரிங்கில் வேலை செஞ்சுருப்போம், அந்த ட்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்ருப்பான். ஒருத்தன் கிராசரிஸ்க்கு தேவையான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருப்பான், அதாவது எண்ணெய் நெய்யோ ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பான், இல்ல ஏதோ சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பான். சோ இது நின்றுச்சுன்னா எக்கனாமியை படுத்துடும். 3 கோடி மக்கள் வேலைக்கு போலனா எக்கனாமியை படுத்துடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நான் பேசல. ஆல்ரெடி வேலைக்கு போனவங்களுக்கு இந்த காசு கிடைக்கலனா எக்கனாமி முக்காவாசி சொல்ல முடியாது, ஒரு 1/4 படுத்துடும். அப்போ எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படும் பாருங்க. அப்போ நின்றுச்சுன்னா, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி காசு கொடுக்கறதுனால ப்ரொடக்ஷன் நின்றுச்சுன்னா உங்களால பொருள் வாங்க முடியாது. நீங்க பால் வாங்கணும்னு போவீங்க, ஆளுக்கு ஒரு பால் தான் தரேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாருமே வாங்கிட்டு போயிருப்பான். ஆனா அந்த ஒரு பால் 30 ரூபாய்க்கு விற்க மாட்டான், 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்க மாட்டான், 55 ரூபா 65 ரூபா கூட விற்க வாய்ப்பு இருக்கு. இது பாலுக்கு மட்டும். அப்போ நான் ஒரு பொருள் சொன்னா, என்ன சொன்னா, நெய் சொன்னா, காய்கறிக்கு சொன்னா, ஏன்னா எவனுமே வேலை பார்க்க மாட்டான். ஓசில காசு வச்சு எவன் வேலைக்கு பார்ப்பான்? அப்போ இன்ஃப்ளேஷன் எகிரிட்டு போயிடும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம பிரச்சனை தீரணுமா கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இது இப்போ மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரோமன் காலத்துலேருந்தே நடக்குது இந்த இன்ஃப்ளேஷன்ற கான்செப்ட். அதனால் இது ஒன்றும் ஓகே, நம்ம டிஜிட்டலைஸ் ஆகிட்டோம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு, அதனால தான் இப்போல்லாம் நம்ம இருக்கோம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஓகே, அப்போது எனக்கு விலைவாசி ஏற முடியாத இருக்க நிலைமைக்கு என்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 6% இருக்குது. ஆனால் நாமினலாக வேறு ஒரு பர்சன்டேஜில் இருக்கணும். நான் உங்களுக்கு அதை வரைஞ்சே காட்டுறேன். இதுதான் இன்ஃப்ளேஷன் ஸ்கேலுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேல் ஒரு மேக்ஸ் சார் மாதிரி உணர்றேன். ஓகே, இந்த இன்ஃப்ளேஷன் -2லேருந்து +4 இந்த நம்பருக்குள்ளே இருந்தால் இது வந்து மாடரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ
இந்த இன்ஃப்ளேஷனுக்குள்ளே இருந்தால் நம்ம சேஃப், ஓரளவுக்கு சேஃப்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கான ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கோ, ஒரு ஃபெசிலிட்டிஸோ, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ நம்மளுக்கு கிடைக்கும், வேலை வாய்ப்பும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த நம்பர் தாண்டி கம்மியாக போனாலும் சரி, அதிகமாக போனாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து இப்போது இது 6% கிட்டே இருக்குது. நம்ம இந்த இடத்துக்குள்ளே வரணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். இதனாலேயே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த இன்ஃப்ளேஷன் 6%ன்றது ஓவராலாக சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் இந்த ஹாஸ்பிட்டலில் எஜுகேஷனுக்குலாம் வேறு நம்பர் இருக்குது. இது ஓவரால் இன்ஃப்ளேஷன். இப்போது இந்த இன்ஃப்ளேஷனை இந்த நம்பருக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. கவர்மெண்ட் இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 வழியை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலிங் ஐடியாஸ் மொத்தம் ரெண்டே ரெண்டு ஐடியாஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுவும் அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், இந்த மானிட்டரி பாலிசி ஒன்றுமே இல்லை, நம்மளோட வட்டியை அதிகமாக்கிடுவாங்க. சொல்கிறேன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோன், பேங்க்கோட எஃப்டி, ஆர்டி, அப்புறம் பாண்ட்ஸ்னால் கடன் பத்திரம். அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். ஸோ இதில் ஏற்றனா நம்மளுக்கு பெனிஃபிட், இதில் ஏற்றனா நம்மளுக்கு லாஸ். ஏன்னா நம்ம கிட்டேருந்து அதிகமாக அவங்கக்கிட்ட கடனுக்காக இன்ட்ரெஸ்ட்டில் போகுது. ஆனால் இதில் சேர்த்து வச்சா நம்மளுக்கு வட்டி வரும். நம்ம நாட்டிலையும் சரி, எல்லா ஊர்லேயும் சரி, பணம் 2 வகையாக சர்க்குலேட் ஆகும். ஒன்று சேர்த்து வைக்கிறது மூலயமா, இன்னொன்று செலவு பண்ணுறது மூலயமா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம காசு இருக்குது உங்ககிட்ட, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 10 லட்ச ரூபா இவன் வந்து 6% நார்மலாக இருக்குது, 6.7% தரானா இவங்ககிட்ட நீங்கள் போய் காசை போட்டுடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வட்டி அதிகமாக வருது, சேஃபாகவும் இருக்குது. ஆனால் லோனுக்கு அதிகமாச்சுன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சரி, அவசரத்துக்கு கடன் வாங்கணும் சரி, வாங்க மாட்டோம். ஏன்னா வட்டி அதிகமாக கட்டணும். இப்போ கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மார்க்கெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கடன் கேட்கும் போது இவ்வளோ வட்டி எக்ஸ்ட்ராவாக வரும். ஏன்னா ஏற்றிட்டனால ரொம்பலாம் இருக்காது, 0.25 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் லாங் டேர்மில். அதனால எவனுமே லோன் வாங்க மாட்டான். ஸோ இதனால என்ன ஆகும், பணம் சர்க்குலேட் ஆகுறது நின்றுச்சுன்னா ப்ரொடக்ஷன், பொருள் உற்பத்தி, அதுவும் அப்படியே குறைஞ்சிரும். இதை வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறான், நிறைய பேர் வாங்குறான். இது எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிறனால ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இப்போது நிறைய பேர் இதை வாங்க மாட்டுறாங்க, நம்ம காசு மிச்சம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து வட்டி ஏற்றிட்டாங்க, கடன் கொடுக்கணும், நிறைய பேர் கடன் வாங்கினவங்க. ஸோ அதை ஏற்றிட்டனால இதோட விலை என்ன ஆகும், எங்கேயோ ஒரு வகையில் போயிட்டு யாருமே இதை வாங்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை 45 ரூபா குறைச்சிரும், இல்லை 40 ரூபாய்க்கு குறைச்சிருவோம். ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும், விலையும் குறைச்சிரும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடும். இதுதான் மானிட்டரி பாலிசி. வட்டியை ஏற்றி பணம் சர்க்குலேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் மானிட்டரி பாலிசி. செகண்ட் ஒன் சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஒன் ஃபிஸ்கல் பாலிசி. இது வந்து நிறைய நியூஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபிஸ்கல் பாலிசிலாம் ஒன்றுமே இல்லை. நான் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு பணத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னல, அந்த பிரிண்ட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ கூட போன மாதம் கூட பட்ஜெட்லாம் போட்டாங்களே, அதுக்கு தான் இது. என்னன்னா நம்ம மூலயமா டேக்ஸ் அதிகமாக வாங்கிட்டு கவர்மெண்ட் கம்மியாக நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். டேக்ஸ் ஏற்றிடுவாங்க, பீப்புளோட எக்ஸ்பென்ஸை குறைச்சிருவாங்க. இதுதான் இந்த ஃபிஸ்கல் பாலிசியோட மேட்டரு. ஏன் இப்படி டேக்ஸை ஏற்றுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கார் வாங்க போகிறேன், 28%, 20% ஜிஎஸ்டி செஸ்லாம் போடுவாங்க. கார் வாங்குகிற விலைக்கு நான் 40-30% அதிகமாக கட்டணும். அப்போ நான் என்ன யோசிப்பேன், கார் வாங்கலாமா, கேபில் போகலாமான்னு யோசிப்பேன். கரெக்டுங்க தானே? ஏன்னா அவ்வளோ காசு கார் விலையே கம்மி, கவர்மெண்ட்டு கொடுக்குற விலையே அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா நான் ஏன் கார் வாங்கணும், டேக்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக செலவு கம்மியாயிடும். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்க மாட்டோம். லக்ஸுரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஜிஎஸ்டி போடுற பொருளே வாங்குறது குறைஞ்சிரும் டேக்ஸ் அதிகமாகிட்டா. ஸோ டேக்ஸ் அதிகமாகிறதுக்கு ஏற்றுறதுக்கு காரணம் யாருமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு, ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு 28%, நார்மல் சில விஷயத்துக்கு வந்து 18%லாம் போட்டால் எவன் வாங்கணும்னு நினைப்பான் அந்த விஷயத்தை. ஸோ டேக்ஸ் அதிகமாக ஏற்றிட்டா மறுபடியும் ஸ்பெண்டிங் கம்மியாயிடும். ஸ்பெண்டிங் கம்மியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா விலைவாசி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் ஆர்பிஐயும் சரி, எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே முக்கால்வாசி டைம் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க பாட்டு விட்டாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் வந்து லிமிட்டில் இருக்கணும், தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம பிரச்சனை அதிகமாகிடும். அளவுக்கு மேல் மீஞ்சினால் அமுதமும் நெஞ்சு, அந்த கான்செப்ட் தான். ஸோ ஆஸ் அ பீப்புள் ஆஃப் இந்தியா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து தப்பிக்கலான்னா ஒரே வழி தான் இருக்குது. சிம்பிள், சேவ் அண்ட் இன்வெஸ்ட். இது 2 தான் உங்களுக்கு வழி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா,
நம்ம செலவை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு தான் சில விஷயத்த கவர்மெண்ட் பண்ணுறாங்க சில டைம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிற பணம், உங்களுக்கு கடன் இல்லைன்னா சொல்கிறேன், மேபி கடன் இல்லைன்னா அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது. பட் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மாத செலவு, சம்பளம் சொல்லலை, மாத செலவு, உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு செலவு இருக்கும். ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். இப்போ 2024 உங்கள் வீட்டு செலவு 20,000. இதே 2054, ஸோ 34, 44, 54, 30 வருஷத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் 55 or 60,000 மாதம் செலவாகும். ஏன்னா இன்ஃப்ளேஷன். இப்போ 20,000 இருக்குது, ஓகே, நம்மளால் சமாளிக்க முடியும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு. ஆனால் நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு நான் நினைக்கும் போது மாதம் உங்களுக்கு 55,000 இல்லை 60,000 தேவைப்படும். இந்த பணத்தை நீங்கள் அந்த டைமில் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ரியல் எஸ்டேட் நினைப்பீங்க, நம்ம வாடகை மூலியமாக இருந்துடலாம். ஏன்னா எங்கள் அம்மா அதான் சொன்னாங்க, வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, காசை சேர்த்து வை, ஒரு வாடகைக்கு வீடு வர மாதிரி ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டு, ரிட்டையர்மெண்ட் அப்போ நிம்மதியாக இரு, பசங்க வளர்த்து நீ நிம்மதியாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதான் நம்ம வீடு கட்டினாலும் 55,000 60,000 வர அளவு வாடகை வர அளவுக்கு நம்மளால் வீடு வாங்க முடியாது. அதுக்கு கோடி கணக்கில் போகும். அந்த அளவுக்கு சம்பாதியம் வேணும்னா நம்ம பயங்கரமாக சம்பாதிக்கணும். அந்த அளவுக்கு நம்பர் வேணும்னா இதே கான்செப்ட் இது ஃப்யூச்சரில் தேவைப்பட வேண்டிய பணம் இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் கவனிச்சே ஆகணும். இப்போ உங்களுக்கு 40 லட்ச ரூபா இருக்குது. 40 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டு. ஸோ இப்போ உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இப்போ கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறீங்க. இது 10 வருஷம் கழித்து இந்த 10 லட்ச ரூபா கண்டிப்பாக சொல்கிறேன் 7 லட்ச ரூபா இருக்கும். 7 லட்ச ரூபா ஏன் 6 லட்ச ரூபா கூட ஆயிருக்கும். உங்களோட பணத்தோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன். பர்ச்சேசிங் பவர் இது முக்கியமான கான்செப்ட். இப்போது உங்களால் 5 பேர் அடிக்க முடியும், ஃபைட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்கள் பணத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கும். இவ்வளோதான் அதால் வாங்க முடியுன்றது பவர். அப்படி அந்த பவர் இழந்துருச்சுன்னா அதோட மதிப்பு, வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ இதுதான் அது. இப்போ உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருக்குன்னா ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ, பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிரும். ஒரு விஷயம் வாங்குறதுக்கான பவர் அதுக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா சேவ் பண்ணால் அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த 10 லட்ச ரூபா இருக்குது உங்ககிட்ட, 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க் FDயில் போடுறீங்கன்னா 6% தருவோம். இன்ஃப்ளேஷனும் 6%. அப்போது உங்களோட பணம் என் கையில் எப்படி இருக்கோ அதே தான் 6 வருஷம் 10 வருஷம் கழிச்சோம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா FDயில் ஏற்ற மாட்டான், ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் 6% இப்போ இருக்குது, மேபி 7 கூட போகலாம். அப்போ 7 போனால் உங்களோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ஈவன் பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலயமா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோர் தென் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 10% உங்களுக்கு லாபம் வரும். நான் பிஸ்னஸ் மட்டும் சொல்கிறேன், இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10% மேலே வரும். நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு கம்பெனியை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு கம்பெனியை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், எக்கனாமிக் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அந்த மார்க்கெட் அந்த கம்பெனி அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட்டை விற்குதா, இந்த மாதிரி நிறைய வகையில் சுற்றி பார்த்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு நிறைய அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1-2 ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் 50 ஸ்டாக்ஸ் ஒரே இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரிலையன்ஸ், ICICI, HDFC, SBI, விப்ரோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 50 ரூபா கிட்ட தேவைப்படும். ஏன்னா இவ்வளோ கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவே அது எல்லாம் ஒரே இடத்துல போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா 50 ஸ்டாக் ஒரே இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் அதில் 10 லாஸ் ஆனால் கூட மிச்சம் 40 உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி தரும். அதாவது ஒரு 7 மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6 7 மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 2 மலை அழிஞ்சு விழுந்துச்சுன்னா 1 2 3 4 5 மலை உங்களுக்கு செங்குத்தாக நிற்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும். 50 கம்பெனி இருக்குது, அதில் 5 லாஸ் ஆனால் கூட மிச்சம் 45 உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்து தரும். ஸோ உங்களுக்கு லாபம் தான் அதிகமாகும். ஆவரேஜாக இண்டெக்ஸ் பண்ணல 12% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வருது. கடந்த 2000 இப்போ வரைக்குமே 12% மேலே வந்திருக்கு. பட் நான் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன். 12% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போது 12% - 6% = 6% ப்ராஃபிட். சிம்பிள். எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுவும் இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் இதில் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் நினச்ச அந்த 55,000 இல்லை 60,000 அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், வீடு ரெண்ட் மூலிமா வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ won't get it. ஸோ யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் சம் அதர் திங்ஸ் which gives better returns than inflation. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பொருள், அது 6% மேலே வந்தால் ஓகே. விலைவாசி அதிகமாகிறதுக்கு காரணம் டிமாண்ட் மட்டும்தான்.
நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிமாண்டை பற்றிலாம் கவலைப்படாமல் எனக்கு இந்த பொருள் தான் என் வீட்டுக்கு தேவை, எனக்கு தேவை, அது மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் முடிஞ்சது வேலை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய சம்பாதிக்கிறேன், நான் பணக்கார தன்மையாக வாழணும்னு நினைப்பாங்க. உண்மையாலே பணக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க. பிகாஸ் பக்கத்தில் எவனா ஒருத்தன் நார்மலாக ஒரு ஸ்கூட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சொத்தே நிறைய இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. பட் லீகலான வழியாக தான் சேர்த்துருப்பாங்க, நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் உண்மையான பணக்காரங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டாக அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி சேவ் பண்ணுவாங்க, எப்படி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுவாங்கன்றது டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன்.